Hello students, welcome to IDBI paper explanation for reasoning. Right? So first question என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாங்க. So first question பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. So based upon machine input and output, right? So machine input கொடுத்திருக்காங்க. So எதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்கன்றத பார்க்கலாம். Right. So input வந்து 1436 methodology, 21 of research, 59 crucial, 98 very, 62 is ன்னு கொடுத்திருக்காங்க. So first என்ன பார்க்கணும். So எந்த டைப்னு பார்க்கணும், right? So எந்த பேட்டர்ன்ல இருக்கு. So parallel அப்படி இல்லைனா டயகனலாக பார்க்கணும் நம்ம இல்லை ஃபிக்ஸ்டா அப்படி இல்லைனா ஷிஃப்டிங்னு பார்க்கணும். ரைட். ஸோ இன்புட்டுக்கும் ஸ்டெப் ஒன்க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா இங்கே எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்டில் 14 இருக்கு, இங்கே 98 இருக்கு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ரைட் ஹேண்டில் ஒரு செக் பண்ணலாம். ரைட் ஹேண்டில் சீசன் இருக்கு, இங்கே 62 இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இந்த 98 அதே பொசிஷனில் தான் இருக்குது, 62 அதே பொசிஷனில் இருக்குது. பட் இங்கே செகண்ட் பொசிஷனில் 14 இருக்குது, இங்கே வெரின்னு இருக்குது. ரைட். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பட் ஒன்ல ஈஸ்ன்னு இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீசர்ச்னு இருக்குது. ரைட். ஸோ சேஞ்ச் இப்படி தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லலாம்னா ஒரு ஸ்டெப்பில் வந்து நம்பர்ஸும் இன்னொரு ஸ்டெப்பில் வந்து வேர்ட்ஸும் அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. சரி, தேர்ட் ஸ்டெப்பும் பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப்பில் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்டில் 59, எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்டில் 36. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப்பில் 59 அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 36 அப்படியே இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெரி அப்படியே இருக்கு. இங்கே ஆஃப் எடுத்துருக்காங்க, இங்கே ப்ரீவியஸாக 14 இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீசர்ச் முன்னாடி இங்கே மெத்தடாலஜின்னு இருக்கு, இங்கே ரீசர்ச் முன்னாடி என்ன இருக்கு, க்ரூஷியல் இருக்கு. ஓகே. அப்போ அதே தான், அதாவது ஸ்டெப் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க, ஸ்டெப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆல்டர்னேட்டாக வந்து நம்பர்ஸ் வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே 98 எடுத்திருக்காங்க, இங்கே 62ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ 98 பார்த்தோம்னா கொடுத்துருக்கிற நம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வந்து 98 தான். 98க்கு அப்புறம் இருக்கிற ஹையஸ்ட் வந்து பார்த்தோம்னா 62. ரைட். அப்போ ஹையஸ்ட் நம்பர் எடுத்திருக்காங்க. சரி, இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்பர் எங்கே நமக்கு வந்து இதாகும், ஸ்டெப் 3ல இதாகும். அப்போ ஸ்டெப் 3ல என்ன நம்பர் எடுத்துருக்காங்க பார்க்கலாம். 59, 36ன்னு எடுத்திருக்காங்க. ரைட். ஸோ 59, 36 எடுத்திருக்காங்க. ஸோ 62க்கு அப்புறம் இருக்கிற பெரிய நம்பர் 59, 59க்கு அப்புறம் இருக்கிறது பெரிய நம்பர் 36. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டெப் 5 பார்த்தோம்னா 21, 14. இப்போ நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிளியரா? ஸோ 21, 14 எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பெரிய நம்பர்னா 21, நெக்ஸ்ட் இருக்க ஒரே ஒரு நம்பர் 14 அப்படி எடுத்திருக்காங்க. அப்போ வரிசையா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் எடுத்திருக்காங்க. இது எப்படி பண்ணிருக்காங்க? ஸோ ஒரு பெரிய நம்பரும் உள்ள போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு ஸ்டெப்பு போக போக கிளியரா அரேஞ்ச்மெண்ட் ஆக ஆக நமக்கு வந்து ஒரு நம்பரும் உள்ள போயிட்டே இருக்கு, பெரிய நம்பர். ரைட். இப்போ வேர்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி எடுத்திருக்காங்கன்னு. ஸ்டெப் ஒன்ல வேர்ட்ஸ் அரேஞ்ச் ஆகும். ஸ்டெப் 2 பார்க்கலாம். இங்க வெரின்னு எடுத்திருக்காங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகே, அது வின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர், 22, 18. ரைட். நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி ஸ்டெப் 4ல பார்த்தோம்னா வெரிக்கு அப்புறமா என்ன அரேஞ்ச் ஆயிருக்கு, ஆஃப், தட் இஸ் ஓ என்னது 15. நெக்ஸ்ட் இங்க மெத்தடாலஜி 13. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் 6ல பார்த்தோம்னா இஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு, தட் இஸ் 9, தட் இஸ் அகைன் 3. ரைட். அப்போ வேர்ட்ஸும் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா ஸ்டார்டிங் லெட்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. கிளியரா? ஸோ ஸ்டார்டிங் லெட்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா இப்போ அரேஞ்ச் ஆக வேர்ட்ஸ் அரேஞ்ச் ஆக ஓகே, வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே பொசிஷன்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் வரது தான் அதுக்கப்புறமா வருது நமக்கு. ஓகே, ரெண்டுத்துல டிஃபரன்ஸ் என்னன்னா நம்பர் வந்து அரேஞ்ச் ஆக உள்ள போயிட்டே இருக்கு, பட் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே பொசிஷன்ல இருக்கு. ஸோ அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். கிளியர்? ஸோ அப்போ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணணும்னா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க இன்புட்லன்றதை பாருங்க. ரைட். ஸோ இன்புட்ல கொடுத்துருக்குற டேட்டாவை இங்க எழுதிக்கோங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 65. ரைட். நெக்ஸ்ட் ஒன் நம்பர்ஸ் எழுதுறோம் ஃபர்ஸ்ட். ஸோ 23, நெக்ஸ்ட் ஒன் 13, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 89, நெக்ஸ்ட் ஒன் 46, 97. அதே ஆர்டர்ல எழுதிக்குங்க, அப்போதான் மிஸ் ஆகாது எந்த நம்பருமே. ஸோ 55. ரைட். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ரைட். நெக்ஸ்ட் ஒன் இப்போ வேர்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ வேர்ட்ஸ் என்னென்ன இருக்கு பாருங்க. ஒர்க், நெக்ஸ்ட் ஒன் இன், நெக்ஸ்ட் ஒன் டு, பி, மேனேஜ், நெக்ஸ்ட் ஒன் லோட், நெக்ஸ்ட் ஒன் ஹெல்தி. ரைட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டைல். கிளியரா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இது எவ்வளோ இருக்கும்? இதுவும் அதுதான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். கிளியர்? ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம நம்பரிங் கொடுத்துடலாம். ஸோ நமக்கு டிசெண்டிங் ஆர்டர் வேணும். டிசெண்டிங் ஆர்டர்ல அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1. ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே. இப்போ ஒரு ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 எலிமெண்ட் அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, அதாவது 2 நம்பர் அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அப்போ இது 1 எடுத்தோம்னா இன்னொரு நம்பரும் 1ல தான் அரேஞ்ச் ஆகணும். அதை நம்ம 1 டேஷ்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ 1 டேஷ் எதுக்கு எடுத்துக்கிறோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அரேஞ்ச் ஆகுது, 97 வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அரேஞ்ச் ஆகுது. இதுதான் மீனிங். டேஷ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரைட் சைடில் அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்
அதே மாதிரி இப்போ நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம். எப்பவுமே இது வந்து நம்பர் என்னது, இங்க கொடுத்த கண்டிஷன் படி ஆட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ல தான் நம்பர் அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து 3. ஸோ 3 என்ன ஆகும் நமக்கு? ஸோ 89க்கு அப்புறம் 3னா 65, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் 3 டேஷ்னா 55, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் 55க்கு அப்புறம் 46, 46 என்ன ஆகும் நமக்கு? 5. ஓகே, ஆட் நம்பர்ல வரும் நமக்கு. ஸோ அப்போ 34 வந்து 5 டேஷ். நெக்ஸ்ட் ஒன் 23. ஸோ 23 வந்து பார்த்தீங்கன்னா 7, 13 வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஷ், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி வேர்ட்ஸ் பார்த்தோம்னா, ஸோ வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்ல இருந்து லோவஸ்ட்ல இருந்து லோவஸ்ட் அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல இருக்கிற ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது நமக்கு? W தானே. ஸோ W. அப்போ இது என்ன ஆகும் நமக்கு? 2 ஆகும். ஏன்னா இது வந்து ஸ்டெப் 2ல இருந்து அரேஞ்ச் ஆகுது. வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் Wக்கு அப்புறம் இருக்கிற பெரிய லெட்டர் பார்த்தோம்னா, ஸோ W வந்து 23, இது 9, 20, 2, 13, 12, 8 and 19. அப்போ 19 தானா? 19 கிடையாது, 20, ரைட்? அப்போ இது என்ன ஆகும் நமக்கு? 2 டேஷ். ஏன்னா ஒரே ஸ்டெப்ல ரெண்டு வேர்டு அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோர்த் ஸ்டெப்ல 20க்கு அப்புறம் என்ன வரும் நமக்கு? 19. ஸோ 19 என்ன ஆகும் நமக்கு? 4. நெக்ஸ்ட் ஒன் அப்போ 19க்கு அப்புறம் என்ன வரும் நமக்கு? 13 தான் வரணும். ஸோ 13ன்றது 4 டேஷ், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் 6th வந்து பாத்தீங்கன்னா 12 வரணும். 12 முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரணும்? இது வந்து 8, 9, 2. அப்ப என்ன வரும் நமக்கு? 9 தான் வரணும். 9 வந்து பாத்தீங்கன்னா 6 டேஷ் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன் 8 வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, சோ தட் இஸ் ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா 8 ஆயிடும். பி வந்து பாத்தீங்கன்னா 8 டேஷ் ஆயிடும். கிளியரா? சோ நம்பரிங் கொடுத்தாச்சு. சோ புரிஞ்சிச்சுல? டேஷ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு தான் நமக்கு வரணும். கிளியர்? சோ வேர்ட்ஸ் எல்லாமே ஆட் நம்பர் ஆஃப் ஈவன் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், நம்பர் எல்லாமே ஆட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். கிளியர்? ரைட். சோ பார்க்கலாம். சோ क्वेश्चंस என்னென்ன கொடுத்துறோம் பார்க்கலாம். ஓகே, எல்லா ஸ்டெப்பும் நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பார்க்கலாம். Which of the following is fifth step of the arrangement based on the given input? Fifth step கேக்குறாங்க. Fifth stepல extreme left handல என்ன இருக்கும் நமக்கு? So fifth step. So fifth stepல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் என்ன நம்பர் இருக்கணும்? 46 இருக்கணும் extreme left handல, ரைட்? எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட்ல 46 இருக்கணும். 46 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கிடையாது. செகண்ட் ஆப்ஷன்ல 46 இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஆப்ஷன்ல 46 இருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ல 46 கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஆப்ஷன்ல 46 இருக்கு. அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட்ல, சோ எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட்லயும் நம்பர் தானே இருக்கணும். சோ 4 சோ என்னது? ஃபிஃப்த் ஸ்டெப். சோ 5 டேஷ், 5 டேஷ்னா என்னது? 34. சோ லாஸ்ட்ல என்ன இருக்கணும் நமக்கு? 34ன்னு இருக்கணும். சோ லாஸ்ட்ல 34 வர மாதிரி பாருங்க. இந்த ஆப்ஷன்ஸ்ல 34 இருக்க லாஸ்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த ஆப்ஷன்ல லாஸ்ட்ல 34 இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ல லாஸ்ட்ல 34 இருக்கு, ரைட்? மூணு ஆப்ஷன்ல சேமா தான் இருக்கு இது வரைக்கும். நெக்ஸ்ட் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும் நமக்கு? சோ அதுக்கு முன்னாடி நமக்கு நம்பர்ல என்ன வந்திருக்கும்? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு இல்லையா? சோ அதுக்கு முன்னாடி நமக்கு, சோ இது என்னது? ஃபிஃப்த் ஸ்டெப். அப்போ அதுக்கு முன்னாடி ஃபிஃப்த் முன்னாடி என்னது? தேர்ட். சோ தேர்ட்னா நமக்கு என்ன வரணும்? 65 வரணும். அப்போ 46க்கு அப்புறம் 65 வரணும். இங்க என்ன இருக்கு? ஒர்க்னு இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். சோ இங்க 46 65 அப்படியே இருக்கு. இங்க 46 65 இருக்கு, ரைட்? சோ நெக்ஸ்ட் ரைட் சைடு பாத்துக்கலாம். ரைட் சைடு என்ன வரும் நமக்கு? 3 டேஷ் வரணுமா? சோ 3 டேஷ் என்னது? 55. சோ 55ன்றது நமக்கு இங்க இருக்கும். கிளியரா? சோ 55ன்றது இங்க இருக்கும். அப்ப 34க்கு முன்னாடி 55 இருக்கணும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதை எலிமினேட் பண்ணிட்டோம் நாம. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் இந்த ஆப்ஷன்ல 55 இருக்கு அப்படியே. இந்த ஆப்ஷன்ல 55 அப்படியே இருக்கு. சோ அப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ அப்ப நெக்ஸ்ட் என்னது நமக்கு? 1. சோ 1னா என்னது நமக்கு? 97. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 1 டேஷ்னா என்னது நமக்கு? சோ 1 டேஷ் இஸ் 89. ஓகே, அப்போ லெஃப்ட்ல இருந்து தேர்ட் எலிமெண்ட் என்னது நமக்கு? 97 இருக்கணும். சோ 97 இருக்குங்க, ரைட்? சோ அப்புறம் ரைட் சைடுல இருந்து 89. சோ இங்க இருக்கு. நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 97 இருக்கு, 89. சோ இது வரைக்கும் எல்லாமே சேமா தான் வருது, ரைட்? சோ அப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்க ஒர்க்னு இருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் எந்த ஆப்ஷன்? சோ அதாவது தேர்ட் ஆப்ஷன்ல 2ன்னு இருக்கு. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கண்டிப்பா எலிமினேட் ஆக தான் செய்யும். இப்போ நமக்கு இங்க என்ன அரேஞ்ச் ஆயிருக்கணும்? எப்பவுமே வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க கொடுத்த கண்டிஷன் படி என்னது? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லெட்டர் தான் இருக்கணும். அப்ப என்னது நமக்கு? ஒர்க் தான் இங்க இருக்கணுமா நமக்கு, ரைட்? அப்ப ஒர்க் இருக்கணுமா? இங்க என்ன இருக்கு நமக்கு? ஒர்க் இருக்கு. சோ பட் இங்க என்ன இருக்கு நமக்கு? 2ன்னு இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் எலிமினேட். அப்ப ஆன்சர் சொல்லலாம். ஆன்சர் என்ன சொல்லலாம்? நம்ம ஆப்ஷன் நம்பர் 4 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் ஒன். So next one, which element is 8th to the left of the element which is 12th from left hand of third last step? So third last step na, okay, இப்போ third last step na டோட்டலா எத்தனை ஸ்டெப்ஸ் வரும் நமக்கு தெரியணும். டோட்டலா எத்தனை ஸ்டெப்ஸ் வரும்? இங்க ஒரு 8 எலிமெண்ட்ஸ் இருக்கு, இங்க ஒரு 8 எலிமெண்ட்ஸ் இருக்கு. டோட்டலா எத்தனை நமக்கு? 16 எலிமெண்ட்ஸ் இருக்கா? 16/2 அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி பேப்பர்ல பார்த்திருக்கோம், ரைட்? So 16/2 என்னது நமக்கு?
8 steps வரும். அப்ப total 8 steps வரும்னா அப்ப 8 ன்றது last step. next second last step ன்றது 7. அப்ப third last step ன்றது நமக்கு என்ன வரும்? நமக்கு 6th step வரும். கிளியரா? so 6th step தான் third last step. அப்போ 6th step நம்ம எழுதணும். right? 6th stepல என்ன கேக்குறாங்க? 8th to the left of the which is 12th from left end of the third last step ன்னு சொல்றாங்க. to left னா என்னது? towards left side, from left ரெண்டுமே என்னது? opposite directions ஆ? அப்ப ரெண்டுமே opposite direction என்ன பண்ணுவோம்? difference எடுக்கணுமா? 8 12 difference எடுத்தோம் நமக்கு என்ன வரும்? நமக்கு 4 ன்னு வருமா? that is 4 from left. so 4 from left என்ன இருக்கும்? நமக்கு 6th step கேக்குறாங்க. 6th stepல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அரேஞ்ச் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா வேர்டு தான் அரேஞ்ச் ஆகும். அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல நமக்கு என்ன இருக்கும்? இங்க 5ல என்ன இருக்கும்? அதான் இருக்கும். 5ல என்ன இருக்கு? நமக்கு 46. ரைட்? சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 5க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? நமக்கு 3. சோ 3 வந்து என்னது? 65. நெக்ஸ்ட் ஒன் 1 என்னது? 97 இருக்கணும் ஸ்டெப் 6ல. நெக்ஸ்ட் 4th from left தான கண்டுபிடிக்கணும். 4th from left என்ன இருக்கும்? நமக்கு work தான் கண்டிப்பா இங்க வரும். ரைட்? இது கூட எழுதணும் தேவையில்ல. சோ ப்ரீவியஸா பார்த்தது அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். that is option number 2 work will be your answer. ஓகே, இதெல்லாம் எழுதணும் அவசியமே கிடையாது. சோ ப்ரீவியஸா எழுதணும் இல்லையா? ப்ரீவியஸ் क्वेश्चनக்கு அந்த ஸ்டெப்பை பார்த்து இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், which element is exactly between style and B in second last step of the given arrangement? so second last step na already சொன்னோம் இல்லையா? 8th step தான் last step. அப்ப second last step na நமக்கு 7th step. so 7th step பார்க்கலாம். okay, so 7th step na நமக்கு என்ன வரும்? 7th stepல அரேஞ்ச் ஆகுறது என்னது? நமக்கு 7th that is 23 இங்க இருக்கும். next 5 என்னது? 46. next one 3 என்னது? நமக்கு 65. next one 1 என்னது? நமக்கு 97. ரைட்? சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரைட் சைடு எடுத்துட்டோம்னா ரைட் சைடு என்ன வரும்? நமக்கு 7 dash, that is what? 13. ரைட்? next one 7 dashக்கு முன்னாடி நமக்கு என்ன வரும்? so 5 dash என்னது? 34. next one 3 dash என்னது? 55. next one 1 dash 89. ஓகே, சோ இப்படி இருக்குமா? இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரும்? இங்க வந்து நமக்கு work தானே வரும். ஓகே, சோ ரைட் சைடு என்னென்ன இருக்கோ எழுதிக்கலாம். work வரும். சோ நெக்ஸ்ட் 4th ஸ்டெப்ல நமக்கு என்ன வரும்? 4th ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைல் வந்துரும். ரைட்? சோ ஸ்டைல் வந்துரும் நமக்கு. கிளியர்? நெக்ஸ்ட் சோ நெக்ஸ்ட் 4 6 சோ 6ல என்ன வரும்? நமக்கு லோடுன்னு வரும். ரைட்? சோ லோடுன்னு வரும் நமக்கு. சோ லோட் எழுதியாச்சு. 7th ஸ்டெப்ல வந்து நம்பர் தான் அரேஞ்ச் ஆகும். சோ இது வரைக்கும் அரேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் ரைட் சைடு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன எடுத்திருக்கோம்? 2 எடுத்திருக்கோம். சோ 2 dash. சோ 2 dashன்றது இங்க வரும் நமக்கு. ரைட்? நெக்ஸ்ட் ஒன் என்ன வரும்? 2 dash. சோ 2 dashக்கு அப்புறமா நமக்கு 4 dash வரணும். 4 dashனா managed. ஓகே, சோ managed. ரைட்? நெக்ஸ்ட் ஒன் 4க்கு அப்புறம் 6 dash வரணும். 6 dashனா இன்னும் வரும் நமக்கு. கிளியர்? இன்னும் வரும். நெக்ஸ்ட் இப்போ ரிமைனிங், இப்போ இது வரைக்கும் தான் நமக்கு 7 ஸ்டெப்ல அரேஞ்ச் ஆகும். ரிமைனிங் என்ன இருக்கும்? நமக்கு 65 எழுதியாச்சு, ஒர்க் எழுதியாச்சு, இன் எழுதியாச்சு, 23. ஓகே, சோ 2 கூட எழுதியாச்சுங்க. நெக்ஸ்ட் பி எழுதணும். அப்போ பின்றது இங்க வரும். அப்போ ஸ்டைலுக்கும் பிக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. என்ன இருக்கு? நமக்கு லோடுன்னு இருக்கு. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், in which step are the elements B13 healthy in found in the same order? B13 healthy in found in same order னு கேக்குறாங்க. கிளியர்? ரைட். சோ இப்போ எந்த ஸ்டெப்ல வரும்? சோ 4th ஸ்டெப் வருமா? அப்படி இல்லனா வந்து பாத்தீங்கன்னா 5th ஸ்டெப். சோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் நம்ம. 4th ஸ்டெப்பா, 5th ஸ்டெப்பா, 3rd ஸ்டெப்பா, 6th ஸ்டெப்பான்னு கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர். ஓகே, Bன்றது எங்க இருக்குன்னு பாருங்க. Bன்றது வந்து பாத்தீங்கன்னா 8th ஸ்டெப்ல தான் நமக்கு அரேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் 13 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 7th ஸ்டெப்ல அரேஞ்ச் ஆகுது. ஹெல்தி பாத்தீங்கன்னா 8th ஸ்டெப்ல அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. கிளியரா? இதெல்லாம் ஒரே ஆர்டர்ல இருக்கணும். அப்போ Bன்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நடுவுல வரணும். அப்போ நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப்ஸ்ல தான் பாசிபிளா இருக்கும். ரைட்? சோ இப்போ பாசிபிளா இருக்கும்னா இப்போ பாருங்க, இப்போ நம்ம 13ன்றது அரேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ 13ன்றது அரேஞ்ச் ஆகக்கூடாது. 13 எப்போ அரேஞ்ச் ஆகுது? நமக்கு 13 வந்து பாத்தீங்கன்னா 7th ஸ்டெப்ல அரேஞ்ச் ஆகுது. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப் வந்து 6th ஸ்டெப். ஓகே, 6th ஸ்டெப்பா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓகே, இங்க கொடுக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 7க்கு முன்னாடி இருக்கிறது தான். சோ செக் பண்ணலாம் நம்ம. சோ செக் பண்ணோம்னா 7th ஸ்டெப்ல வர வாய்ப்பு இல்லை. 7th ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 13 அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஓகே, சோ கிளியரா செக் பண்ணலாம் இப்போ. சோ என்ன ஸ்டெப் பார்க்கலாம். சோ ஸ்டெப் இஸ்
ஸ்டெப் 4 செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஸ்டெப் 4 இருக்கு இல்லையா? ஸோ பாருங்க ஸ்டெப் 4ல என்ன அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கும் பாருங்க நமக்கு. ஸோ ஸ்டெப் 4ல இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 வரைக்கும் அரேஞ்ச் ஆயிருக்குமா? 3 என்னது 65, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் என்ன வரும் நமக்கு? ஸோ 365, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 1, ரைட்? ஸோ 1 வந்து பாத்தீங்கன்னா 97, ரைட்? ஸோ அதே மாதிரி ரைட் சைடு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ரைட் சைடு என்ன வரும் நமக்கு? ஸோ ரைட் சைடு தட் இஸ் 3 டேஷ், 3 டேஷ்னா 55, right? So next one, right? So 3 dash, next 1 dash, that is 89, clear? So next இப்போ நமக்கு word arrange ஆகணும். word வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்ல தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இங்க ஃபோர்த் ஸ்டெப்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். செகண்ட் ஸ்டெப்ல என்ன வரும் நமக்கு? work இங்க வரும். நெக்ஸ்ட் workக்குள்ள நமக்கு என்ன வரணும்? ஃபோர்த் ஸ்டெப் என்ன வரும்? managed, right? So managed வரும். So அதே ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா 2 dash, 2 dashனா என்ன வரும் நமக்கு? இங்க 2 வரும். நெக்ஸ்ட் 4 dash, 4 dash, okay, இது 4 dash இல்லையா? ஸோ 4 dash மேனேஜ்மெண்ட் இங்க வரும், ரைட்? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேனேஜ் வராது, ஏன்னா அது 4 dash. ஸோ 4னா ஸ்டைல்னு வரும், ரைட்? ஸோ 4 வந்து ஸ்டைல்னு வரும். அப்போ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் நம்ம எழுதணும். ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எழுதும்போது 65 எழுதியாச்சு, ஒர்க் எழுதியாச்சு. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓகே, ஸோ என்னென்ன மேனேஜ் எழுதிட்டோம், ஸோ என்னென்ன எழுதிருக்கோமோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். 55 ஸ்டைலும் எழுதியாச்சு, ரைட்? அப்போ ரிமைனிங் இருக்குது அதே ஆர்டர்ல வரும் நமக்கு. ஸோ 97 எழுதியாச்சு, ரைட்? ஸோ ரிமைனிங் அதே ஆர்டர்ல நமக்கு என்ன வரும் பாருங்க, இங்க வந்துடும் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன் 23, நெக்ஸ்ட் ஒன் 2 எழுதிட்டோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பி, ஓகே, அங்க கேட்டிருக்குது பிக்கு அப்புறம் என்னது 13, 13க்கு அப்புறம் என்ன வருது? 46 வருது நமக்கு. அப்போ 13க்கு அப்புறம் 46 வருதுன்னா அப்போ இது பாசிபிள் கிடையாது. அப்போ இது பாசிபிள் கிடையாதுன்னா ஃபோர்த் ஆப்ஷன் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது நமக்கு. அப்போ ஃபிஃப்த் பாசிபிளா? ஃபிஃப்த்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன எடுக்கிற மாதிரி இருக்கும்? ஃபிஃப்த் வந்துட்டோம்னா நமக்கு ஃபிஃப்த்ல 46 எடுத்துருவோம் இங்க, ரைட்? ஸோ 46 வெளியே எடுத்துடுவோம். 46 வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் வேற என்ன எடுப்போம் வெளியில? தட் இஸ் ஃபிஃப்த்ல 5 டேஷ், 5 டேஷ்ல 34 வெளியே எடுத்துடுவோம், கரெக்டா? எடுத்துடுவோம். அப்போ அதுல வந்து வேர்ட்ஸ் லோடு நடுவில் இருக்கு நமக்கு. அப்போ லோடு நடுவில் இருக்கு. லோடு எப்போ எடுப்போம் நம்ம? லோடு வந்து பாருங்க எங்க இருக்குன்னு, லோடு வந்து 6 ஸ்டெப்ல நம்ம எடுத்துடுவோம், கரெக்டா? 6 ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோடு எடுத்துடுவோம். அப்போ நமக்கு 4 ஸ்டெப் வராதுன்னா தேர்ட் ஸ்டெப் கூட நமக்கு வராது, அதுவும் எலிமினேட் பண்ணலாம். அப்போ ஃபிஃப்த்தா சிக்ஸ்தா? ஸோ ஃபிஃப்த் நமக்கு ஆன்சர் வராது, ரைட்? ஸோ ஏன்னா நடுவில் லோடுன்றது இருக்கு. ஏன்னா என்ன ஆர்டர் நமக்கு? ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா B13 ஹெல்தின்னு இருக்கணுமா? அப்ப B13 ஹெல்தி இருக்கணும்னா 6th ஸ்டெப் தான் பாசிபிள். ஏன்னா இந்த லோடுன்றது 6th ஸ்டெப்ல அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5 தான் நம்ம 6, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5, 6th will be your answer. இல்ல நம்ம இது கூட எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நடுவுல இப்போ இது என்ன ஆர்டர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க B13 இருக்கு, நடுவுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. சோ இது வந்து 89 வந்து ஸ்டார்டிங்ல அரேஞ்ச் ஆயிடுது. 46ன்றது எப்போ அரேஞ்ச் ஆகுதுன்னு பாத்துங்க. சோ 46 எப்போ அரேஞ்ச் ஆகுது? 5th ஸ்டெப்ல அரேஞ்ச் ஆகுது. அப்போ 4th ஸ்டெப் நம்ம எலிமினேட் பண்ணலாம் டைரக்டா. 5th ஸ்டெப்ல அரேஞ்ச் ஆகுது. பட் நடுவுல என்ன இருக்கு நமக்கு? 96 ஆல்ரெடி அரேஞ்ச் ஆயிடும் முன்னாடி ஸ்டெப்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஆப்ஷன் கிடையாது இங்க. நெக்ஸ்ட் லோடு இருக்கு நடுவுல. நெக்ஸ்ட் 34 எப்போ அரேஞ்ச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 5th ஸ்டெப்ல அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அப்ப லோடுன்றது நடுவுல இருக்கு. அப்ப லோடு எப்போ அரேஞ்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா 6th ஸ்டெப்ல லோடு வந்து வெளியே வந்துரும், கரெக்டா? அப்ப டைரக்டா நம்ம 6 ஸ்டெப்னு எழுதிக்கலாம். ஓகே, 6 ஸ்டெப்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 5th ஆப்ஷன் மார்க் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா இது நமக்கு எழுதணும்னு அவசியம் கிடையாது இந்த ஸ்டெப்ன்றது. நெக்ஸ்ட் ஒன், how many steps will be required to complete the given arrangement based on the given input? இது ஒரு ஃப்ரீ क्वेश्चन இல்லையா? ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ என்னது 16 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 16/2 that is 8, ஆப்ஷன் நம்பர் 5. நெக்ஸ்ட் ஒன், what is the position of 46 from right hand in step 3? so step 3 ன்னு கேக்குறாங்க. so step 3 எழுதணும்னா right hand, so right handல இருந்து 46 ஓட பொசிஷன் என்னன்னு கேக்குறாங்க, ரைட்? ஓகே, so step 3 எழுதலாம். step 3 எழுதணும்னா 65 இங்க வரும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் 197 இங்க வந்துரும், கிளியர்? so next one right side பார்த்தோம்னா நமக்கு 3 dash, 3 dashனா 55. next one 1 dash, so 1 dashனா 89, that means 89 55, ரைட்டா? சோ ரிமைனிங்ன்றது நமக்கு நடுவுல வரும். அதுக்கு முன்னாடி வேர்ட்ஸ் கூட இருக்கு இல்லையா? சோ செகண்ட் ஸ்டெப்ல என்ன அரேஞ்ச் ஆகுது நமக்கு? இங்க ஒர்க்னு அரேஞ்ச் ஆகுது, ரைட்? சோ நெக்ஸ்ட் இது 2 டேஷ்னா என்னது? 2 அரேஞ்ச் ஆகுது. அப்போ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எழுதணும்னா 65 எழுதியாச்சு, ஒர்க் எழுதியாச்சு. சோ நெக்ஸ்ட் என்ன வரும் நமக்கு? இன்னு வரும் இங்க. நெக்ஸ்ட் 23ன்றது வரும். நெக்ஸ்ட் 2 எழுதியாச்சு நம்ம. நெக்ஸ்ட் இங்க என்ன வரும்? பி. நமக்கு தேவையானது 46 ஃப்ரம் ரைட் ஹேண்ட்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் இங்க என்ன அரேஞ்ச் ஆகணும்? பி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 13, நெக்ஸ்ட் 89 எழுதியாச்சு, மேனேஜ்ட். நெக்ஸ்ட் ஒன் 46, ரைட்? சோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு பார்க்கலாம். 97 எழுதியாச்சு நம்ம. நெக்ஸ்ட் லோட் வரும் இங்க, ரைட்? சோ லோட், ஓகே, சோ லோடுன்னு வரும். நெக்ஸ்ட் 34 வரும். நெக்ஸ்ட் ஒன் ஹெல்தி,
right? Next one 55 எழுதியாச்சு. next style எழுதல, so style வரும். அப்ப எத்தனை இருக்குன்னு பார்த்தா இது 1 2 3 இது 4 5 6 7 8. so 8வது பொசிஷன் இருக்கா, right? so 8வது பொசிஷன், right? so that means option number 1 வருதா பாருங்க நல்லா. 1 2 3 4 5 6 7 8. so 46 வந்து பாத்தீங்கன்னா 8th பொசிஷன்ல இருக்கு. so ரெடி மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். நம்ம ரைட் சைடுல இருந்து கேக்குறாங்க என்னது தேர்ட் ஸ்டெப்ல. so தேர்ட் ஸ்டெப்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன அரேஞ்ச் ஆகும், நமக்கு நம்பர் அரேஞ்ச் ஆகும். so நம்பர் அரேஞ்ச் ஆனா 3 and 3 dash. so 3 வந்து லெஃப்ட் சைடுல இருக்கும். ஓகே, 3 டேஷ்ன்றது எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தோம்னா 1, தட் இஸ் வாட் 1 எங்க இருக்கு 97. நெக்ஸ்ட் 1 டேஷ்னா 89 வரும். ஓகே, so 1 dash வந்து ரைட் சைடுல வரும், 1 வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல வரும். நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் எடுத்தோம்னா ஸ்டெப் 2ல தான் வேர்ட்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்ப என்ன வேர்ட் அரேஞ்ச் ஆயிருக்கும், 2ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அரேஞ்ச் ஆயிருக்கும். அதாவது லெஃப்ட் சைடுல, ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 அரேஞ்ச் ஆயிருக்கும். கரெக்ட். அப்ப ரிமைனிங்ன்றத நம்ம நடுவுல எழுதும். ரிமைனிங் நடுவுல எழுதும்போது இன் எழுதுவோம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் 23 என்னென்ன ரிமைனிங் இருக்கோ அதெல்லாம் எழுதுவோம். நெக்ஸ்ட் ஒன் பி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் 13. நெக்ஸ்ட் ஒன் என்னது 89 ஆல்ரெடி எழுதிட்டோம், அதை எடுக்கல. ஸோ மேனேஜ்மெண்ட், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் 46. நெக்ஸ்ட் ஒன் என்னது 97 எழுதிட்டோம், ஸோ லோட், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் 34. நெக்ஸ்ட் ஒன் ஹெல்தி, ஸோ 55 ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இருக்கு ஸ்டைல், அதாவது 1 2 3 4 5 6 7 8. that is option number 1 will be your answer. clear? right, next one. okay, so next machine input கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். sorry, machine inputல syllogism கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். right? so some metals are papers, all papers are alloys, no alloy is a wood. conclusion 1, no paper is a wood. next conclusion, at least some metals are alloys ன்னு சொல்றாங்க. clear? so no paper is a wood பாருங்க, இங்க எல்லா பேப்பருமே எங்க இருக்கு அலாய்ஸ்குள்ள இருக்கு. அந்த அலாய் எதுவுமே பாத்தீங்கன்னா வுட் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த பேப்பரை நம்ம வுட் வச்சு கனெக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா அலாய் வந்து அலாய்க்குள்ளதான் பேப்பர் இருக்கு, அந்த அலாய் வந்து பாத்தீங்கன்னா வுட் கிடையாது. அதாவது நோ ரிலேஷன் பிட்வீன் தெம்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? அப்ப என்ன சொல்லலாம், கண்டிப்பா இந்த பேப்பர் எதுவுமே வுட் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன் சம் மெட்டல்ஸ் ஆர் அலாய்ஸ். சம் மெட்டல்ஸ் ஆர் அலாய்ஸ் பாருங்க, சில மெட்டல் எங்க இருக்கு பேப்பருக்குள்ள இருக்கு. அந்த பேப்பர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அலாய்ஸ்குள்ள இருக்கு. அப்போ அலாய்ஸ்குள்ள இருக்கிற ஓகே பேப்பர் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால கண்டிப்பா மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா அலாய்ஸ், சில மெட்டல்ஸ் அலாய்ஸ் தான் இருக்கும். தட் இஸ் செகண்ட் ஒன் கூட ட்ரூ தான். அப்ப என்ன சொல்லலாம், போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஆர் ட்ரூ. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், all invitations are rejections, some invitations are celebrations, no rejection is an attraction சொல்றாங்க, right? so conclusion 1, some celebrations are rejections. conclusion 2, all celebrations are rejections. பார்க்கலாம். so some celebrations are rejections சொல்றாங்க பாருங்க, எல்லா இன்விடேஷனும் எங்க இருக்கு ரிஜெக்ஷன்ஸ் குள்ள இருக்கு. some invitations are celebrations சொல்றாங்க, ரைட்? சம் இன்விடேஷன்ஸ் ஆர் செலிப்ரேஷன். இப்போ நல்லா பாத்தீங்கன்னா இந்த எல்லா இன்விடேஷனும் எங்க இருக்கு ரிஜெக்ஷனுக்குள்ள இருக்கு. அப்போ அந்த இன்விடேஷனை நம்ம செலிப்ரேஷன் கூட கனெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த ரிஜெக்ஷனும் கனெக்ட் ஆகும் இதோட செலிப்ரேஷனோட. அப்ப டெஃபினட்டா என்ன சொல்லலாம், சம் செலிப்ரேஷன்ஸ் ஆர் ரிஜெக்ஷன், தட் இஸ் ட்ரூ. அப்ப சம்னு சொல்லும் போது மறுபடியும் டெஃபினட்டா ஆல்னு சொல்ல முடியாது, ரைட்? ஏன்னா இங்க சம் கனெக்ஷன் தான் இருக்கு. அப்போ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகுது. அப்ப என்ன சொல்லலாம், ஒன்லி ஒன் இஸ் ட்ரூ, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், some prices are cost, some costs are amounts, all amounts are expenses. so கொடுத்திருக்க எல்லாமே பாசிட்டிவ். so first one வந்து நெகட்டிவ் கொடுத்திருக்காங்க, ஃபாலோ ஆகாது. first conclusion நெகட்டிவ்ல கொடுத்திருக்காங்க, ஃபாலோ ஆகாது. next one, some expenses are prices, some expenses are prices பாருங்க, சில price வந்து பாத்தீங்கன்னா cost, சில cost வந்து பாத்தீங்கன்னா amounts, all amounts are expenses ன்னு இருக்கு. okay, all expenses are amount, all amounts are expenses இருக்கு. இப்போ கனெக்டிவிட்டி இருக்கா எக்ஸ்பென்ஸ்க்கும் பிரைஸ்க்கும் பார்த்தோம்னா பிரைஸ்ங்க கொஞ்சம் வெளியே இருக்கு, அது கொஞ்சம் காஸ்ட்குள்ள இருக்கா. அந்த சில காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா அமௌண்ட்டுக்கும் பிரைஸ்க்கும் ரிலேஷன் இருக்கா? கிடையாது. அந்த அமௌண்ட் எல்லாமே எக்ஸ்பென்ஸ்குள்ள இருக்கு. அப்ப எக்ஸ்பென்ஸுக்கும் பிரைஸ்க்கும் ரிலேஷன் இருக்கானா? கிடையாது. அப்ப என்ன சொல்லலாம், இதுவும் ஃபாலோ ஆகாது. இங்க சேம் சப்ஜெக்ட் பட் ப்ரெடிகேட் வந்து மாறுது. ஸோ தட் எதிர் ஆரும் கூட சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்லலாம் நம்ம, neither nor, that is option number 2 will be your answer. clear? right, next one, some metals are papers, all papers are alloys, no alloys are wood. already பார்த்த ஸ்டேட்மெண்ட் தான். conclusions different கொடுத்திருக்காங்க. all woods being metal is a possibility, all woods being metal is a possibility. next conclusion, all metals being wood is a possibility, right? so ரெண்டுமே possibility conclusion பார்க்கலாம்.
இப்போ எல்லா வுட்டுமே தூக்கிட்டு போய் நம்ம மெட்டலுக்குள்ள வைக்க முடியுமா, அதுதான் இப்போ கேள்வி. இப்போ மெட்டல், சில மெட்டல் வந்து பேப்பர்ல கனெக்ட் ஆயிருக்கு, எல்லா பேப்பரும் அலாய்க்குள்ள இருக்கு, அந்த அலாய் எதுவுமே வுட் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்போ எல்லா வுட்டையும் தூக்கிட்டு போய் நான் மெட்டலுக்குள்ள பிளேஸ் பண்ணலாம் இல்லையா, பாசிபிள் இருக்கு. ஸோ பாசிபிள் இருக்கு. அப்படி பிளேஸ் பண்ணாலும் அலாய்க்கும் வுட்டுக்கும் கனெக்ஷன்றது நம்மளால இல்லாம கூட நம்ம பண்ணலாம். கிளியரா? ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது ட்ரூ. நெக்ஸ்ட், ஆல் மெட்டல்ஸ் பீயிங் வுட் இஸ் a possibility. ஆல் மெட்டல்ஸ் பீயிங் வுட் இஸ் a possibility. அது பாசிபிளா? பாசிபிளானா எல்லா மெட்டலுமே எங்க இருக்கு நமக்கு, சில மெட்டல் எங்க இருக்கு நமக்கு, பேப்பருக்குள்ள இருக்கு. அந்த பேப்பர் எல்லாமே எங்க இருக்கு, அலாய்க்குள்ள இருக்கு. கரெக்டா? அப்போ அந்த அலாய்க்குள்ள இருக்கிற பேப்பரை நம்ம வந்து வுட் வச்சு கனெக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப அந்த அலாய்க்குள்ள என்ன இருக்கு நமக்கு, மெட்டல் கூட இருக்கு. அப்போ அந்த மெட்டல்ன்றது வுட் கூட கனெக்ட் ஆகுமா? கனெக்ட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது. அப்ப என்ன சொல்லலாம், only one is true, that is option number 1. clear? next one, all grades are scales, all scales are categories. So conclusion 1, all grades are categories. ரைட். எல்லா கிரேடுமே எங்க இருக்கு, ஸ்கேலுக்குள்ள இருக்கு. அந்த எல்லா ஸ்கேலுமே கேட்டகரிஸ்குள்ள இருக்கு. அப்ப டெஃபினட்டா அந்த கிரேட் எல்லாமே கேட்டகரிஸ் தான். தட் இஸ் ஆப்ஷன், தட் இஸ் கன்க்ளூஷன் 1 is true. நெக்ஸ்ட் ஒன், ஆல் கேட்டகரிஸ் ஆர் ஸ்கேல்ஸ் சொல்றாங்க. ஸோ ரிவர்ஸ்ல நம்ம அதை சொல்ல முடியாது. ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. அப்ப என்ன சொல்லலாம், only one is true, that is option number 1. ரைட். நெக்ஸ்ட் ஒன், some prices are cost, some costs are amounts, all amounts are expenses. Conclusion 1, some amounts are prices. Conclusion 2, all amounts being price is a possibility. So first conclusion பார்க்கலாம், amounts and prices எங்க இருக்குன்னு பாருங்க. சில price வந்து பாத்தீங்கன்னா cost, சில cost வந்து பாத்தீங்கன்னா amounts சொல்றாங்க. அப்போ priceக்கும் amountக்கும் definite relation இருக்கா, கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றது நமக்கு ஃபாலோ ஆகாது. ஓகே, ஸோ பிரைஸ் எங்கேயோ இருக்கு, அமௌண்ட் எங்கேயோ இருக்கு, இது ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், ஆல் அமௌண்ட்ஸ் பீயிங் பிரைஸ் இஸ் ஏ பாசிபிலிட்டி. ஸோ டெஃபினட் ரிலேஷன் பிரைஸுக்கும் அமௌண்ட்டுக்கும் கிடையாது, அதனால பாசிபிலிட்டின்றது நமக்கு இங்க ஃபாலோ ஆகும். ஸோ ஒன்லி 2 is true, that is option number, so option number 3 will be your answer. Right. Next one, so next one என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். This consists of a statement followed by two course of action numbered 1 and 2 given below it. A course of action is an administrative decision to be taken for improvement, follow-up or further action is regard to the problem, policy, etc. You have to assume everything in the statement to be true and then decide which of the suggested course of actions logically follows from the given statement. Right. So course of action பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஒரு course of action நம்ம இங்க சூஸ் பண்ணணும். பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, there have been structural shifts from agriculture to industry in country Z, while industry contribute to 67% of the country's GDP. It is leading to a steady and undesirable decline in the participation of labor force in agriculture. ரைட். ஸோ லேபர் ஃபோர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஆகிட்டு இருக்கு. ஸோ எதனாலனா இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி, ஓகே, நம்ம கண்ட்ரியோட ஜிடிபி growthல, அதாவது கண்ட்ரி இசட்டோட ஜிடிபி growthல வந்து பார்த்தீங்கன்னா 67% வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இதில் இருக்கு, இண்டஸ்ட்ரியில தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓகே ஜிடிபி growth இருக்கு. ரைட். ஸோ பார்க்கலாம் இங்க ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுங்க, the government should curtail the number of industries brewing up in the country in order to promote agriculture. அது கரெக்ட் கிடையாது. ஸோ அதாவது நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை இது பண்ணிட்டு தான், ஓகே, லெசன் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொமோட் பண்ணணும்னா அது கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னே நம்ம சொல்லலாம் அது கரெக்ட் கிடையாது. நெக்ஸ்ட், இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஒர்க்கிங் இன் அக்ரிகல்ச்சர் ஷுட் பி மேட் காம்படிட்டிவ் வித் தட் ஆஃப் அதர் செக்டர்ஸ். அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் யார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தணும். ஸோ அதிகப்படுத்திட்டா ஸோ மற்ற செக்டாருக்கு ஏற்ற மாதிரி இது கூட பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. தட் மீன்ஸ் ஆப்ஷன் நம்பர், தட் இஸ் 2, செகண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான் கரெக்ட்டுங்க. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் என்ன சொல்லலாம், ஆப்ஷன் நம்பர் 5 will be your answer. Clear? Next one. So next one பாருங்க. So next one, 5 fishermen. So அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Read the given information carefully and answer the given question. Right. So 5 fishermen from country X were sentenced to imprisonment by the High Court of country Y on charges of smuggling narcotics from country X to country Y. Which of the following supports the legal action taken by country Y? So பார்க்கலாம், கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எது வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி லீகல் ஆக்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணது பார்க்கணும். So first one, country X had given details of a few fishermen that had no record of involvement in drug related activities. So அது கரெக்ட் கிடையாது, சுத்தமா வந்து சம்பந்தமே கிடையாது. Next one, the naval authorities of both
both the countries X and Y have found traces of narcotics in the fish boxes that were shipped from country X to country Y by those fishermen. Okay, second one வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிலேட் ஆகுது. ஸோ செகண்ட் ஒன் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். செகண்ட் ஒன் ஒன்லி பின்னு இருக்கு, ஒன்லி பி அண்ட் டின்னு இருக்கு. none of the given statements. நெக்ஸ்ட் ஒன்லி டி. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பி வந்து பி வந்து கரெக்டா இருக்கிறதுனால இப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம் நம்ம இந்த ஆப்ஷனை. அப்போ போத் பி அண்ட் சி. ஸோ மூணுத்துல நமக்கு பி இருக்கு. ஸோ தட் நம்ம மற்றதும் செக் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் ஒன், all the fish boxes that are shipped between countries undergo a strict process of checking. ரைட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா கிடையாது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த பனிஷ்மெண்ட் இம்ப்ரிசன்மெண்ட் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். It was found in that 2 of 5 fishermen who were sentenced to death penalty were earlier imprisoned for the same reason for a few years back. அப்போ பியும் டியும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஓகே அதுக்கு ரிலேட்டடா இருக்கு. தட் மீன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், போத் பி அண்ட் டி, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 தான் நம்மளோட ஆன்சர் சொல்லலாம் நம்ம. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ரைட், அரேஞ்ச்மெண்ட் பேஸ்ட். ஸோ பார்க்கலாம். ஈச் ஆஃப் த 6 people U, V, W, X, Y and Z stayed for a different number of day in India. Right. So எத்தனை பேர்? 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. Clear? So X stayed for less number of days than only V. அப்போ V ன்றது இங்க வந்துரும், நமக்கு X ன்றது இங்க வந்துரும். கிளியரா? ஸோ எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வியோட மட்டும் தான் கம்மியான நாள்ல ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், Y stayed for more number of days than only 2 people. You did. Okay, so Y stayed more number of days, only 2 people. அப்போ Y வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கு மேல மட்டும் தான் இருக்கணும். You did not stay less than Y. அப்போ you did not stay less than Y னா U ன்றது இங்க வந்துரும். நெக்ஸ்ட், W did not stay for the minimum number of days. அப்போ W ன்றது இங்க வந்துரும். அப்போ ரிமைனிங் பர்சன் இங்க வந்துருவாங்க. ஸோ ரிமைனிங் பர்சன் யார் நமக்கு? Z. ஸோ Z வந்து இங்க வந்துருவாங்க. நெக்ஸ்ட், the one who stayed for the second lowest இந்த person. Second lowest number of days stayed for 8 days. So 8 days. You stayed for 17 days in India. Right. So இதான் கொடுத்த கண்டிஷன். கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Which of the following is true with respect to Z as per the given information? Z stayed for the minimum number of days. So option number 1 is correct. So அதே மாதிரி மற்ற ஆப்ஷன் செக் பண்ணிக்கணும். both 1 and 2, both 1 and 3 இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். இது all the given options are true அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா மற்ற ஆப்ஷன் 4 ஆப்ஷனுமே கரெக்டாக கொடுத்துட்டு அந்த மாதிரி ஆப்ஷன் கூட கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே எதுவுமே கொடுக்கல. ஸோ தட் நம்ம டேரக்டா இதே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதை செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கிளியரா? ஓகே. சம்டைம்ஸ் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்கிருந்து ஒரு க்ளூ கிடைக்கும். என்னன்னா, இன்கேஸ் உங்களுக்கு நீங்க சால்வ் பண்ண தப்பா இருக்குன்னா அதுல 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி கேஸ்ல நீங்க பண்ண தப்புன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன். Okay, next question. இது related தான். Which of the following may be possible number of days for which Y stayed in India? Y வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்காங்க. 8க்கு மேல இருக்கணும், 17 கீழ இருக்கணும். பார்க்கலாம். 8க்கு மேல 11, right? So 11 possible. That is option number 1, 11. Next one. Right? So next one பாருங்க. The one who stayed for maximum number of days stayed for 15 more days than W. W ஓட 15 more. 15 more னா என்ன வரும் நமக்கு? So that means 23 ன்னு வருமா? Right? Sorry, 23, 25 இல்ல 23. So 23 ன்னு வருமா? 23 ன்னு வந்துச்சுன்னா which of the following is possibly number of days for X stayed in India? அப்ப X என்னது 17 மேலயும் 23 கீழே இருக்கணுமா? அப்ப அத மாதிரி ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் நம்பர் 4, 20 will be our answer. Right? Next one. Next one. என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். This consists of a statement followed by 2 statements numbered 1 and 2 given below it. We have to decide which of the given statements numbered 1 and 2 weakens or strengthens the statement and mark the appropriate answer. Right, பார்க்கலாம். So weak statement and strong statement find out பண்ணணும். பார்க்கலாம். Always remain in the air conditioned environment for better health and well-being. இதுதான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். எப்பவுமே இங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அபத்தமா இருந்தாலும் சரி அதை நம்ம ட்ரூன்னு எடுத்துக்கணும். ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன், filters in the air conditions lower exposure to allergy creating pollen and other outdoor allergens. ரைட்? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிலேட்டடா தான் இருக்கு. ஸோ ஸ்ட்ரென்தன் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், spending too much time in an air conditioned environment results in gradual intolerance of body towards natural டெம்பரேச்சர். இது வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆகுது. ரைட்? ஸோ வீக்கெண்ட்ஸ் ஆகுது. எதுக்குன்னா இதை விட
ஓகே, இதுக்கு ஆப்போசிட்டா இது பேசுது இல்லையா? அப்ப செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா வீக் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். அப்ப என்ன சொல்லலாம் நம்ம? ஸ்டேட்மெண்ட் 1 strengthens the information while statement 2 weakens the statement, right? That means option number 1 will be your answer. Clear? Next one. So next one. So இது அதே தான். So weakens and strengthen. So பார்க்கலாம், the world should move towards using biofuels in the future as these are more environment friendly as compared to regular fossil fuels. Right. So first one, while biofuels are cleaner to burn, the process to produce the fuel, including the necessary machinery, leads to very hefty carbon emissions. Okay. Next one, as biofuels are manufactured from materials such as crop waste, manure, and other byproducts, these unlike fossil fuels are easily renewable. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப 2 தான் ஸ்ட்ரெngthen பண்ணுது, 1 கிடையாது. அப்ப என்ன சொல்லலாம் நம்ம இங்க ஆப்ஷன் that is okay. So என்ன சொல்லலாம்? The statement 1 strengthens the information while statement 2 weakens the statement, and the statement, okay, option number 2 is the answer. The statement 1 weakens the information while statement 2 strengthens the statement. So options கவனமா பார்த்துக்கணும், right? Next one. So next one arrangement based கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். Right, so 10 people are sitting in 2 parallel rows containing 5 people each in such a way that there is an equal distance between adjacent persons, right? So 5 person in each row, 1 2 3 4 5. So அதே மாதிரி இங்க 1 2 3 4 5. So நமக்கு பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். So இன்னொரு லைன் எடுத்துக்கிறேன். So 1 2 3 4 5. Next 1 2 3 4 5. Right? நான் கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். ஸோ எதுக்குன்னா வந்து இங்க நமக்கு இன்கேஸ் பிளேஸ் பார்க்கலன்னா அதனால, ரைட்? ஸோ நான் மறுபடியும் இங்க மேலே எடுத்துக்கிறேன், ரைட்? ஸோ 1 2 3 4 5. இப்போ பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. In row 1, JKL M and N are seated and all of them are facing north. அப்போ JKLMN இந்த 5 பேர் இங்க இருப்பாங்க. Next one, PQRST are seated and all of them are facing south. அப்போ PQRST இங்க இருப்பாங்க. ஓகே, இவங்க 5 பேர். Next, each person also likes different flowers, namely Gazania, Plumeria, Dahlia, Tulip, Orchids, Lily, Rose, Daffodil, Daisy and Peony, but not necessarily in the same order. So ரெண்டு வேரியபிள் கொடுத்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம். n sits exactly in the center of the row. So n is exactly in the center of the row னா n நமக்கு தெரியும் இங்க தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு பாசிபிலிட்டி தான் வந்திருக்கு. and faces one who likes orchids. and faces one who likes orchids னா ஸோ இங்க orchids இருக்கு, ரைட்? ஸோ இது டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். only one person sits between n and one who likes lily. ஸோ n-க்கும் லில்லிக்கும் நடுவில் ஒருத்தங்க இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ லில்லி இங்க வரும் நமக்கு. இது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி என்னது? n இங்க எடுத்துக்கிட்டா, ஓகே, ஸோ n இங்க எடுத்துக்கிட்டா லில்லின்றது இங்க பாசிபிள் நமக்கு. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் ஒன், S faces one of the immediate neighbors of one who likes Lily. S வந்து பாத்தீங்கன்னா one of the immediate neighbor. S யாரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா? லில்லிக்கு பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்கள ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ S இங்க வந்துரும். ஸோ இந்த கண்டிஷன்ல S இங்க வந்துரும். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் மறுபடியும். நெக்ஸ்ட் ஒன், only one person sits between P and one who likes orchid, right? Next, P is not an immediate neighbor of S ன்னு சொல்றாங்க. அப்போ இங்க P வரக்கூடாது, அப்போ P இங்க வந்துரும். So only one person between orchid and P. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா orchid. So இங்க orchid எடுக்கணும் இல்லையா? So இங்க orchid. அப்போ Pன்றது இங்க வரக்கூடாதுன்னா Pன்றது இங்க வரும், ரைட்? So மறுபடியும் 2 பாசிபிலிட்டிஸ் தான். நெக்ஸ்ட் ஒன், P faces one of the immediate neighbor of L. So P faces one of the immediate neighbor of L னா L இங்க வந்துரும். So இந்த கண்டிஷன்ல L இங்க வரும். நெக்ஸ்ட் ஒன், M is neither an immediate neighbor of L nor faces S. M வந்து பாத்தீங்கன்னா L பக்கத்துலயும் வரக்கூடாது, S ஐயும் ஃபேஸ் பண்ணக்கூடாது. அப்போ M இங்க வரும். இந்த கண்டிஷன்ல S ஃபேஸ் பண்ணக்கூடாது, L பக்கத்துலயும் வரக்கூடாது. அப்போ M இங்க வரும். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன், Q is not an immediate neighbor of S and faces one who likes Plumeria. Right. So Q is not an immediate neighbor of S. அப்ப கண்டிப்பா Qன்றது இங்க தான் வரணும். And faces, அதான சொல்லிருக்காங்க. So and faces one who likes Plumeria. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா Plumeria வரும், ரைட்? ஓகே, இந்த கண்டிஷன்ல Q வந்து இந்த ரெண்டு இடத்துல வரக்கூடாதுன்னா Qன்றது இங்க தான் வரும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா Plumeriaன்னு எடுத்துக்கலாம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன்,
m does not face r, m வந்து r face பண்ணல, அப்ப r ன்றது இங்க வரும். இந்த கண்டிஷன்ல m r face பண்ணனா r ன்றது இங்க வரும். ரைட், நெக்ஸ்ட் ஒன், m faces one of the immediate neighbors of one who likes rose. m faces one of the immediate neighbor of one who likes rose னா அப்ப s ன்றது rose னு வரும். இந்த கண்டிஷன்ல இங்க rose னு வரும். ரைட், நெக்ஸ்ட் ஒன், only one person between one who like rose and one who likes gazania. ரைட், அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு gazania னு வரும். ரைட், இந்த கண்டிஷன்ல ரோஸ் அண்ட் கசானியா, ஸோ இங்க கசானியா வரும். ஸோ ஒன்லி ஒன் பர்சன் சொல்லியிருக்கிறதுனால. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the one who likes peony and one who likes daisy face each other. peony and daisy face each other னா ஸோ இங்க பாசிபிள் இல்லை, இங்க ஆல்ரெடி இல்லை இருக்கு. ஸோ இங்க எங்கேயுமே பாசிபிள் இல்லை, அப்போ இந்த ரெண்டு இடத்துல தான் பாசிபிள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்க எங்கேயுமே பாசிபிள் இல்லை, பிக்கும் இந்த ஆப்போசிட் பர்சன் தான் பாசிபிள், பட் எங்க எடுக்கும் நம்ம தெரியல. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், only two people sit between daisy and one who likes daffodil. டூ பீப்புள்னா ஸோ இங்க நம்ம டைசி எடுத்துட்டோம், டாஃபோடில் பாசிபிள் இல்லை, டூ பீப்புள் இருக்காங்க நடுவில். அப்போ பாசிபிள் என்னது, இங்க டைசி எடுத்தோம்னு வச்சுங்களேன், ரைட், அண்ட் டாஃபோடில் இங்க எடுத்துக்கலாம், டூ பீப்புள். இப்போ டைசி இங்க எடுத்துட்டா பியானி அண்ட் டைசி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஈச் அதர், அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பியானி இருக்கும். இந்த கண்டிஷன் பாருங்க, இங்க பாசிபிள் கிடையாது, அப்போ டைசி இங்க எடுத்துட்டோம்னா இங்க டாஃபோடில் வரும், டூ பர்சன். ஓகே, இங்க பியானி வரும். ரைட், இப்போ வரைக்கும் நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டில வந்துட்டே இருக்கு, பார்க்கலாம் எதுவும் எலிமினேட் ஆகல. நெக்ஸ்ட், J does not like daffodil. J does not like daffodil னா அப்போ J ன்றது இங்க வரும் இந்த கண்டிஷன்ல. நெக்ஸ்ட், J does not like daffodil னா J ன்றது நமக்கு டைசில வரும். ரைட், ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the one who likes dahlia sits fourth to the right of peony. fourth to the right of peony னா ஸோ peony இங்க இருந்துச்சுன்னா fourth to right இருக்குமா, இருக்காது, அப்போ இந்த பாசிபிலிட்டி எலிமினேட்டட். So one who likes dahlia sits fourth to the right of peony. So fourth right னா என்னது, 1 2 3 4. ஓகே, அப்ப இங்க என்ன வரும் நமக்கு, dahlia. கிளியரா? சோ ஒரு பர்சன் தான் இங்க மிஸ்ஸிங், யார் இந்த பர்சன் மிஸ்ஸிங், T இங்க வந்துரும். ரைட், இங்க ஒரு பர்சன் மிஸ்ஸிங், யார் அது, K இங்க வந்துரும். ரைட், சோ ரிமைனிங் வேற ஏதாவது கொடுத்துட்டோம், வேற எதுவுமே கொடுக்கல. இப்போ இங்க ஒரு பர்சன் தான் நம்ம ஃப்ளவர் இது பண்ணணும். சோ எந்த ஃப்ளவர் பாருங்க, சோ மிஸ் பண்ண ஃப்ளவர் துலிப். ரைட், அப்போ இங்க ரிமைனிங் துலிப்ன்றது இங்க வந்துரும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி. ரைட், ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நம்ம இப்போ ஒன் பை ஒன் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, who amongst the following likes tulip? tulip யாரு, N, that is option number 4. Okay, next one பாருங்க, who amongst the following is an immediate neighbor of one who likes peony? So peony இங்க இருக்காங்க, immediate neighbor, that means gazania இல்ல Q. Okay, who amongst the following is an immediate neighbor of one who likes peony னா பக்கத்துல யார் இருக்கா, Q இல்ல gazania. என்ன கொடுத்திருக்காங்க, option number 2, the one who likes gazania. Next one, which of the following pairs represent people sitting at the extreme end of the two rows? So SL, S one extreme end கிடையாது, Q extreme end கிடையாது, R extreme end கிடையாது, S கிடையாது. Next, obviously remaining PJ, that is option number 5 will be your answer. Next one, which of the following flowers does S like? S like what, rose, that is option number 2. Next one, which of the following is definitely true as per the given arrangement? The one who likes daisy is an immediate neighbor of P. Daisy is an immediate neighbor of P கிடையாது. Next one, Q is an immediate neighbor of P. So Q is an immediate neighbor of P. Option number 2 will be your answer, right? Next one. So next one, inequalities கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். So x greater than or equal to j ன்னு சொல்றாங்க. So x எங்க இருக்கு, j எங்க இருக்குன்னா j எங்க இருக்கு. இப்போ இதுல கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா, so கனெக்டிவிட்டி என்ன சொல்லலாம், நம்ம z தான் கனெக்டிவிட்டின்னு சொல்லலாமா? ரைட், பார்த்தோன்னா இங்க என்ன இருக்கு, less than or equal to, மறுபடியும் இது என்னது less than, okay, less than இருக்கு. அப்போ நமக்கு வந்து greater than வருமா, வராது. So first one வராது நமக்கு. Next second one, k greater than y. So k greater than y னா k இங்க இருக்கு நமக்கு. So இங்க வரைக்கும் பார்த்தா greater than or equal to, greater than or equal to, sorry, greater than or equal to, greater than, z மறுபடியும் என்னது greater than or equal to y ன்னு இருக்கா. அப்ப என்ன சொல்லலாம், greater than, that is second one இங்க true ஆகுது. That means option number என்ன சொல்லலாம் இங்க, so option number 5, only conclusion 2 is true. Next one, b less than or equal to n. So b less than or equal to n டைரக்டா இருக்கு. So first one true. Next one, s less than n. So s less than n, அது கூட வந்து பாத்தீங்கன்னா true தான். That means both 1 and 2, that is option number 2 will be your answer, right? Next one, k less than p. So k less than p பார்த்தோம்னா opposite relation வராது. Next one, m greater than or equal to o. m greater than or equal to o டைரக்டாவே இருக்கு. That means second one true. That means only 2 is true. That is option number
4. Right, next one. Z less than K. So Z less than K ன்னு பார்த்தோம்னா Z and W are equal. Okay, அது நமக்கு தேவையில்லை. ஸோ Z less than K ன்னு சொல்றாங்க. இங்க கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா கனெக்டிவிட்டி that is right. So Y, okay, இங்கே டைரக்டா இருக்கு இல்லையா, சாரி. ஸோ Z less than or equal to, so Z less than or equal to, so first one is true. Next one, Y less than or equal to W. So Y less than or equal to W இங்கே டைரக்டா இருக்கு. that means second one கூட true தான். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா எவ்வளவு ஈஸியா இருக்கும் இல்லையா. ஸோ ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ that means both 1 and 2, that means option number 3 will be your answer. Next one, equal to பார்த்தாலே not follows ன்னு சொல்லிடலாம். Next one, K less than or equal to N. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா greater than தான் இருக்கு. so that இது நமக்கு ஃபாலோ ஆகாது. அப்ப என்ன சொல்லலாம், neither nor ன்னு சொல்லலாமா, clear? so neither nor சொல்லலாம். that is option number 1. Next one, A greater than S. so A greater than S, first one is true. B less than or equal to K, அது வராது. so only one, that is option number 5 will be your answer. Right, next one. Next one, data sufficiency. Okay, data sufficiency கொடுத்திருக்காங்க. so check பண்ணலாம். so one by one solve பண்ணலாம் இப்போ. so are all the 5 friends F, G, H, I and J seated in a straight line facing north? ரைட், இப்போ ஆர்ன்னு கொடுத்துட்டாலே நமக்கு எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின். எல்லாருமே நார்த்தா இருந்தா எஸ்ன்னு வரும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சவுத்தா இருந்தாலும் நோன்ற ஆன்சர் வரும். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணலாம். எத்தனை பேர், 5 மெம்பர்ஸ். 1 2 3 4 5. 1 2 3 4 5. F sits one of the extreme end of the line. So F sits one of the extreme end of the line. Next one, only 2 people between F and H. So இதுலயே நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வருது. So that ரெண்டு எடுத்துருக்கேன். Next one, J sits immediate left of J. So immediate left, okay, sorry, J sits immediate left of H னா இங்கே வரலாம் இங்கே வரலாம், நார்த்தா சவுத்தா நமக்கு தெரியாது. அதே மாதிரி இங்கே வரலாம் இங்கே வரலாம், நார்த்தா சவுத்தா தெரியாது. Next one, G and I are immediate neighbors of each other. So இங்கே வரலாம். So next G and I are immediate neighbors. So அப்போ J இங்கே வரும், J இந்த கண்டிஷன் இங்கே வரும். So இது பார்த்தீங்கன்னா நார்த்னு ஆகும், இது வந்து இது சவுத் ஆகும், இது நார்த் ஆகும். ஏன்னா immediate right and immediate left right. ரைட், ஸோ இமீடியட் லெஃப்ட்னு சொன்னதால இது நார்த்னு ஆகும், இது சவுத்னு ஆகும். இவ்வளவுதான் நமக்கு தெரியும். இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தர், ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் இருக்காங்க, இங்க சவுத் இருக்காங்க, நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வருது. அப்ப இங்க நமக்கு ஆன்சர் வராது. ரைட், அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆன்சர் வரல நமக்கு. ரைட், இப்போ செகண்ட் பார்த்தோம்னா 1 2 3 4 5. ஓகே, இங்கே நமக்கு பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ பார்க்கலாம் ஒரு வாட்டி. J faces north ன்னு சொல்லிட்டாங்க, sits one of the extreme ends. So J faces north, sits at one of the extreme ends. Okay, next one, only 2 people sit between J and I. So 2 people between J and I. Okay, next one, H sits second to the right of I. So H sits second to the right of I னா இந்த பக்கம் பாசிபிள் இல்லைங்க, அப்போ H இங்க வந்துரும். ஸோ அப்போ நார்த். இந்த பக்கம் பாசிபிள் இல்லை, அப்போ I வந்து சவுத்தா இருக்கும், H இங்க வந்துரும். ரைட், ரெண்டு பாசிபிலிட்டி வருது இங்கேயும். Okay, so 2 people sit between J and I. Next, H sits second to the right of I. Next one, H sits immediate left of G. So H sits immediate left of G னா இங்க இது நார்த்னு வந்துரும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க G, இது சவுத்னு வந்துரும். அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா சொல்ல முடியுதா? ஸோ கரெக்டா சொல்ல முடியல இந்த கண்டிஷன்ல. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் ஒரு வாட்டி செக் பண்ணலாம். இப்போ இப்படி எடுத்துட்டாலும் ஒரு பர்சன் அட்லீஸ்ட் சவுத். ஓகே, இப்படி எடுத்துட்டாலும் ஒரு பர்சன் அட்லீஸ்ட் சவுத் வருது. ஓகே, அப்போ நமக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம், எப்படி எடுத்தாலும் கண்டிப்பா ஒருத்தர் சவுத் வரும், எல்லாருமே நார்த் வர மாட்டாங்க. தட் மீன்ஸ் என்ன சொல்லலாம், only 2 is sufficient சொல்லலாமா நாம. ரைட், so only 2 is sufficient. That means option number, the data in statement 2 alone are sufficient to answer the question. Right, that means option number 3 will be your answer. Next one, okay, are all the 5 friends A, B, C, D and E who are sitting around a circular table facing the center ன்னு கேக்குறாங்க. ரைட், இவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்டரா, இதுக்கு முன்னாடி நார்த்தான் கேட்டாங்க, இப்போ சென்டர்னு கேக்குறாங்க, இது சர்க்குலர் டேபிள்ன்றதுனால. ஸோ 5 ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எடுத்துக்கலாமா, இன்னொரு சர்க்கிள் 1 2 3 4 5. ரைட், எல்லாருமே சென்டர் தான் கேக்குறாங்க, பார்க்கலாம். ஸோ D sits immediate right of E, E faces center. ஸோ E faces what, center. D வந்து பாத்தீங்கன்னா immediate right of D. sorry, D வந்து immediate right of E. Next one, C sits second to the left of D. So C sits second to the left of D னா, ஓகே, இங்க அவுட் சைடு எடுத்துக்கிட்டா C ன்றது இங்க வரும், இன்சைடு எடுத்துட்டா C ன்றது வரும். இப்போ இன் கேஸ் இன்சைடு எடுத்துக்கிட்டா இங்க C வருமா, நல்லா கவனிங்க, இன்சைடு எடுத்துட்டா C இங்க வரும். நெக்ஸ்ட் A is not an immediate neighbor of B னா AB இங்க தான் எடுத்தாகணும், அப்போ இது பாசிபிள் கிடையாது.
அப்போ சி அங்க எடுக்க முடியாது. அப்போ சி இங்க எடுத்துட்டோம்னா நமக்கு இங்க ஏபி எங்க வேணா போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் நம்ம என்ன சொல்லலாம், அட்லீஸ்ட் ஒருத்தர் வந்து அவுட் சைடா இருக்காங்க, அப்ப ஆன்சர் என்ன வரும், நோ. ஆர்னு கொடுத்தா நோ. ஸோ நமக்கு ஆன்சர் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் பார்க்கலாம். பி சீட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் சி. ஸோ சி வந்து இன்சைடா நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ஒன், ஏ சீட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் இ. இ இஸ் நாட் an immediate neighbor of B. E faces center. So E faces center ன்னு சொல்றாங்க, ரைட்? So E is not an immediate neighbor of B. Next one, D is not an immediate neighbor of C. So அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, A sits immediate left of E. இப்படி எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் ஒன், B sits immediate right of C ன்னு சொல்றாங்க, அவங்க immediate neighbors-ஆ இருப்பாங்க. நெக்ஸ்ட் E is not an immediate neighbor of B ன்னு சொல்றாங்க, அப்ப B இங்க வராதுன்னா இந்த ரெண்டு இடத்துல வரும். சப்போஸ் இங்க B எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், என்ன சொல்றாங்க, B sits immediate right of C. So B sits immediate right of C னா இப்போ C வந்து இன்சைட் எடுத்துட்டா இந்த பக்கம் பாசிபிள். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, D is not an immediate neighbor. அப்போ D is not an immediate neighbor னா D இங்க எடுத்துலாம், இது ஒரு பாசிபிள், ரைட்? சோ இது ஒரு பாசிபிளா இருக்கு. சோ நெக்ஸ்ட் பாசிபிள் பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் பாசிபிள் என்ன சொல்றாங்க, B வந்து இமிடியேட் ரைட் ஆஃப் C. அப்போ C இங்க எடுத்துக்கிட்டா, ஓகே, அப்போ இது இன்சைட் எடுத்துட்டா B இங்க எடுத்துக்கலாமா, இது ஒரு பாசிபிள். அப்ப மறுபடியும் என்ன சொல்றாங்க, E is not an immediate neighbor of C ன்னு சொல்லணும். So D is not an immediate neighbor of C னா, but D இங்க எடுக்க முடியாது, நம்ம பாசிபிள் கிடையாது. கிளியர்? இன்னொரு பாசிபிலிட்டில C இங்க எடுத்துக்கிட்டு இமிடியேட் ரைட். சோ இமிடியேட் ரைட்னா இங்க B எடுத்துக்கலாமா, இங்க எடுத்துக்கலாம். சோ அப்ப இங்க எடுத்துக்கிட்டா இங்க D எடுக்க முடியுமா, அதுவும் பாசிபிள் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்போ C வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா இங்க தான் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா C இங்க எடுத்துக்கிட்டா அவுட் சைடு எடுத்துட்டா இங்க நம்ம யாரை எடுத்துக்கலாம், B எடுத்துக்கலாமா? இப்படி எடுத்துக்கிட்டாலும் நம்ம இங்க யாரை பிளேஸ் பண்ணலாம், இங்க D பிளேஸ் பண்ணலாம். இது ஒரு பாசிபிள். இங்க அவுட் சைடு வராங்க நமக்கு, கிளியர்? சோ இங்க அவுட் சைடு வராங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்தோம், சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க C எடுத்தோமா, இங்க C எடுத்து C நம்ம இன்சைடா பிளேஸ் பண்ணிக்கிட்டா B sits immediate right of C ன்னு எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம D இங்க பிளேஸ் பண்ணலாம், இது ஒரு பாசிபிள் இருக்கு. இவ்வளவுதானே கொடுத்துருக்காங்க, வேற என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வேற எதுவுமே இல்ல. அப்ப இங்க ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கா, C இன்சைடும் இருக்கலாம் இல்ல அவுட் சைடும் இருக்கலாம், நமக்கு வந்து கரெக்டா தெரியல. அப்போ செகண்ட் ஒன்ல நமக்கு ஆன்சர் வருதானா, செகண்ட் ஒன்ல ஆன்சர் வரல. only one is true, that is option number 1. next one, next one direction based பண்ணி கொடுத்திருக்காங்க, data sufficiency question. how far is point R from point P? right, so பார்க்கலாம். point P ல இருந்து a person starts from point P, walks 19 meters south. so 19 meters south. next one, takes a right turn. so takes a right turn னா right turn எடுக்கிறாரு, right turn எடுத்து 4 meters போறாரு. next one, he then takes a left turn. so he then takes a left turn. so left turn எடுத்துட்டு 7 meters போறாரு. okay, next one, he takes a left turn again. so மறுபடியும் left எடுக்கிறாரு. so இப்படி வரும்போது left அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். எவ்வளவு meters போறாரு, 4 meters போறாரு. okay, so கரெக்ட்டா 4 meters. இதுவும் 4, இதுவும் 4. next one, unreaches Q. so unreaches Q னா Q reach ஆகுறாரு. if the person takes a left turn and walks 7 meters. so மறுபடியும் left எடுத்து 7 meters னா இங்க இருப்பார் கரெக்ட்டா, right? so 7 meters, he will reach point R. so point R என்ன கேக்குறாங்க, how far is point R from point Q? so how far இது ஆன்சர் பண்ண முடியும். so first one நமக்கு ஆன்சர் கிடைக்குது, கிளியரா? so இப்போ செகண்ட் ஒன் நம்ம சால்வ் பண்ணனும். so செகண்ட் ஒன் சால்வ் பண்ணனும்னா so கம்பைன் பண்ண அவசியம் கிடையாது, நான் இத எரேஸ் பண்ணிக்கிறேன். next one, a person starts from point P. so point P ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறாரு, walks 14 meters towards east. so 14 meters towards east, takes a left turn and walks 3 meters. he then takes a left turn again and walks 14 meters, right, and reaches the end. next one, if he takes a right turn, so மறுபடியும் right எடுக்கிறாரு from point N and walks 5 meters, okay, he will be 25 meters away from R. 25 meters from away from R னா R இந்த பக்கம் இருக்குமா இந்த பக்கம் இருக்கும் நமக்கு தெரியல. so கரெக்ட்டா டைரக்ஷன்றது கொடுக்கல. so அப்ப இங்க கண்டிப்பா P க்கும் R க்கும் நமக்கு டைரக்ஷன் சொல்ல முடியாது, அப்ப என்ன டிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், only one, right? that means the data in statement 1 alone. so option number, right, option number 5 will be your answer. clear? next one, next பாருங்க. 5 movies PQ, RS and T are scheduled to be screened from Monday to Friday of the same week. which movie will be screened on Friday? right, so Monday to Friday, so Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday. so 5 movies, right? okay, so 5 movies. எந்த டேட்டா சஃபிஷியன்ட் பார்க்கலாம். ரைட், நமக்கு பாசிபிலிட்டிஸ் வர வாய்ப்பு இருக்கும், ஸோ அதனால நான் மொத்தமா ட்ரா பண்ணிட்டேன், ரைட்? ஸோ மூவி P will be screened on Tuesday. so P will be screened on Tuesday.
only 2 movies screened between Q, R and S. R will be screened before S. Possible என்னது R இங்க எடுத்துட்டா 1 2 இங்க S possible. வேற எங்கயாவது possible R இங்க எடுத்துட்டா S இங்க possible இல்ல. R வந்து S க்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு என்ன क्वेश्चन என்ன ஆன்சர் தேவை? அதாவது ஃப்ரைடேல யார்? ஃப்ரைடேல யாருன்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ரிமைனிங் யார் இருக்காங்களோ அவங்க நம்ம பிளேஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் டேட்டா இவ்வளவு தான் கொடுத்துறோம். ஃபர்ஸ்ட் டேட்டால நமக்கு ஆன்சர் கிடைக்கல. செகண்ட் பார்க்கலாம். Q will be screened on Wednesday. Only one movie will be screened between Q and R. Only one movie னா இங்க R எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க R எடுத்துக்கலாம். இந்த கொடுத்த கண்டிஷன் படி S will be screened immediately before T. ஸோ அப்போ S will be immediately before T. இது ஒரு பாசிபிள். அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு R and T. ஸோ இங்கே S T வரும். ஸோ அப்போ இங்க எதிர் R வருது. அப்போ செகண்ட் ஒன்ல நமக்கு ஆன்சர் வரல. இப்போ கம்பைன் பண்ணோம்னா Pன்றது நமக்கு டியூஸ்டன் தெரியும், Qன்றது நமக்கு வெனஸ்டேன்னு தெரியும். நெக்ஸ்ட் Rக்கும் Sக்கும் நடுவில் ரெண்டு பேர். R வந்து Sக்கு முன்னாடின்னு சொல்லிட்டாங்க. RS இங்க வந்துடும். நெக்ஸ்ட் S வந்து பார்த்தீங்கன்னா immediately above T. அப்போ ரிமைனிங் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே யாரு T. நமக்கு ஆன்சர் கிடைக்குதா இல்லையா? ரைட், ஆன்சர் கிடைக்குது. அப்போ போத் 1 and 2, ரைட்? ஸோ போத் கம்பைன் பண்ண நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஆன்சர் fourth option, that is the data in both statements 1 and 2 together are necessary to answer the question. Next one பாருங்க. Is C the mother of B? So is C the mother of B? So first வந்து C க்கு ஜெண்டர் இருக்கா இல்லையான்னு பாத்துங்க. C sister-in-law of R ன்னு சொல்றாங்க. ஸோ இங்கே நமக்கு வர வாய்ப்பு இருக்கும். ஸோ பார்க்கலாம். நமக்கு இங்கே எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின் தான். ஒன்று எஸ்ன்னு வரும், இல்லை நோன்னு கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கும். பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபாதர் இன் லா ஆஃப் சி, ரைட்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா P is father of A and B. Next one, R has only one child. Sorry, R has only one brother. R has only one brother P. அப்போ R வந்து இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், C is sister-in-law of R. C is sister-in-law of R னா only one brother சொல்லிட்டாங்க. அப்போ Cன்றது இங்க வரும். Next, R is unmarried. R is unmarried. F is mother of R. F is mother of R. F has only two children. F has only two children. இதுல தான் கொடுத்துருக்காங்க. Is C the mother of B? ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வச்சு நமக்கு இது கூட தேவையில்லை. இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? எஸ்ன்னு சொல்லலாமா? ஸோ நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அதான் சொன்னேன், நமக்கு ஜெண்டர் இருக்கு. ஸோ எஸ் ஆர் நோ கண்டிப்பா ஏதாவது ஒன்று வரதான் செய்யும். நெக்ஸ்ட் ஒன், இங்க பார்த்தோம்னா H has two children, P and R. Okay. Next one, P is the father of A. So P is the father of A. Next one, B is the only brother of A. So B is the only brother of A. Next one, R is unmarried. H is father-in-law of C. So H is father-in-law of C ன்னு சொல்றாங்க. அப்போ C இங்க வந்துச்சுன்னா H father-in-law of C. So அப்போ C வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வரும். ஏன்னா ஒன்லி பிரதர்னு சொல்லிட்டாங்க. B is the only brother of A. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா R is unmarried சொல்லிட்டாங்க. அப்போ R is unmarriedனா H has two children மட்டும் தான் சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா C இங்க தான் வரணும். அப்போ C mother of B னா ஸோ இங்கே நமக்கு ஆன்சர் வருது. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம? either or. ஸோ இங்க பார்க்கும்போது ஜெண்டர் இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு, பட் நடுவில் ஒரு க்ளூ இருக்கு. ஓகே, அப்போ என்ன சொல்லலாம்? either or, that is option number, right? The data in both, okay, option number 5. The data either in statement 1 alone or 2 alone are sufficient to answer the question. Next one, arrangement based, that is based upon circular arrangement, right? So M N O P Q R S and T. ஓகே, எத்தனை பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணுங்க. எப்பவுமே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஸோ டோட்டலா 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இன்னொரு சர்க்கிளும் எடுத்துக்கிறேன். ஸோ ரைட். ஸோ இன்சைட் அவுட் சைடா பார்த்துக்கலாம். சம் ஆஃப் த பீப்புள் ஆர் ஃபேசிங் சென்டர் வைல் சம் ஆர் ஃபேசிங் அவுட் சைட். ஓகே, not facing the center means, okay, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அது எக்ஸாம்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. நெக்ஸ்ட் இங்க சொல்றாங்க S is second to the right of P ன்னு சொல்றாங்க. P faces center. ஸோ P faces center. ஸோ P ஓட டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. S is second to the right of P. ஸோ S இங்க வந்துரும். ஸோ ஒரு பாசிபிலிட்டி தான். அதாவது இது டிஃபரண்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றதுனால ஒரே பாசிபிலிட்டி தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட், T sits second to the left of S. ஸோ T sits second to the left of S. ஸோ இந்த பக்கம் பாசிபிள் கிடையாது. செகண்ட் டு த லெஃப்ட்னா அப்போ Tன்றது இங்க வரும். கிளியரா? ஏன்னா இந்த இங்க வந்து இன்சைட் எடுத்துட்டோம்னா செகண்ட் லெஃப்ட்ல P இருக்காங்க, பாசிபிள் இல்ல. நெக்ஸ்ட் ஒன், T is an immediate neighbor of Q, O and Q. ஸோ O and Q னா O இங்க Q இங்க பாசிபிள். இப்போ மறுபடியும் O Q இங்க O இங்க, இது கூட பாசிபிளா? அப்போ இன்னொரு பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம். ஸோ S இங்க அவுட் சைட், தட் மீன்ஸ் T இது வரைக்கும் டெஃபினட். நெக்ஸ்ட் அப்போ இங்க Q இங்க O ன்னு வரும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், R is second to the left of Q. So R is second to the left of Q னா ஸோ அவுட் சைடு எடுத்துட்டா, சாரி இங்க அவுட் சைடு எடுத்துட்டா இங்க பாசிபிள், இன்சைடு எடுத்துட்டா இங்க O இருக்காங்க, பாசிபிள் இல்ல. ரைட். R is second to the left of Q. அப்போ அவுட் சைடு எடுத்துட்டா இங்க நமக்கு R வரும். இந்த கண்டிஷன்ல
அவுட் சைடு எடுத்துட்டா ஓ இருக்காங்க பாசிபிள். அப்போ இன்சைட் எடுத்துட்டா இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர் வரும். நெக்ஸ்ட் ஒன் t set second to the left of n ன்னு சொல்றாங்க. t set second to the left of n இங்க பாசிபிள் இல்ல. அப்ப இங்க n எடுத்துட்டா t set second to the left of n n வந்து இன்சைட். இந்த கண்டிஷன்ல n சோ n வந்து இன்சைட் வரும். நெக்ஸ்ட் அப்ப ரிமைனிங் யாருக்கா m ன்றது இங்க வரும். இந்த கண்டிஷன்ல m ன்றது இங்க வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்ன கொடுத்திருக்காங்க. m set second to the left of o. so m set second to the left of o னா அவுட் சைடு எடுத்தா ரைட், இன்சைட் எடுத்தா செகண்ட் டு தி லெஃப்ட். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு எடுத்தா தான் செகண்ட் டு தி லெஃப்ட், இன்சைட் எடுத்தா செகண்ட் டு தி ரைட். நெக்ஸ்ட் ஒன் t faces same direction as q. so t faces same direction as q. இங்க q on the inside, so t on the inside. இங்க q on the outside, t on the outside. Right. Next one, n sits third to the right of m. n sits third to the right of m. இங்க immediate இருக்காங்க. அப்ப இந்த பாசிபிலிட்டி தப்பு. n sits third to m sits third. Okay, n sits third to the right. அப்ப n sits third to the right னா m வந்து பாத்தீங்கன்னா outside, so third to the right of m is n. Okay, எல்லாரோட டைரக்ஷன் வந்துச்சு. so r ஓட டைரக்ஷன் பிளேஸ் பண்ணுமா? Right. m sits second to the left of r ன்னு சொல்றாங்க. so m sits second to the left of r. so m sits second to the left of r னா இன்சைட் எடுத்தா ரைட், அப்ப அவுட் சைடு எடுத்தா நமக்கு செகண்ட் டு தி லெஃப்ட். ரைட். இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மென்ட். ரைட். எல்லாரோட டைரக்ஷன் இங்க வந்துருச்சு. ரைட். so questions பார்க்கலாம். how many people in the given arrangement face the center? எத்தனை பேர் சென்டர் ஃபேஸ் பண்ணிருக்காங்க? 1 2 3. so 3 people are facing center. that is option number 5. oh right, option number 5, that is 3. right. next one. So next question, which of the following is true regarding t as per the given seating arrangement? So t, only 3 people between t and p, right? so only 3 people, that is option number 1. so மத்த ஆப்ஷனை செக் பண்ணிக்கணும் இங்க. so only one person, right? right. okay, மத்த எல்லாமே so both 1 and 2 அந்த மாதிரி எதுவும் கிடையாது, all are true அதுவும் கிடையாது, so only one, right? that is option number 1 is answer. next one, who sits second to the right of n? so who sits second to the right of n? that is p, that is option number 1. next one, what is m's position with respect to t? m's position with respect to t, 1 2 3, third to the right, so third to the right, option number 4. next one, 4 of the following 5 are alike in a certain way based on the given seating arrangement and so form a group. which is the one that does not belong to that group? so check பண்ணலாம். s வந்து பாத்தீங்கன்னா outside, m outside, q outside, o inside, r is outside. that means option number 4, o will be our answer. next one, who sits exactly between s and t when counted from the left of s? so left of s count பண்ணோம்னா s க்கும் t க்கும் நடுவுல யார் இருக்கா? that is o இருக்காங்க, leftல கவுண்ட் பண்ணோம்னா that is option number 5. next one, okay, next இது வேற arrangement based, so பார்க்கலாம். right, 8 people a b c d e f g and h live on separate floors of an 8 floor building. ground floor is number 1, first floor is number 2 and so on until the topmost floor is number 8. so ஒரு variable base பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. so 8 floors, so 8 7 6 5 4 3 2 1. clear? right. so இப்போ so at least 2 possibilities எடுத்துக்கலாம். so நமக்கு in case possibility வர வாய்ப்பு இருக்கும். so c lives on floor number 3. so c lives on floor number 3, that is a direct statement. right. next one, only one person lives between c and f. above possible f inga, next இன்னொரு possible f inga, ரெண்டு possibility வருது. next one, only one person lives between c and g. so c and g one possible னா இங்க possible இல்ல, so c and g one possible. next one, e lives immediately above b. so e lives immediately above b னா இங்க ஒரு possible, இந்த கண்டிஷன்ல இங்க possible இருக்கு. next பார்க்கலாம். இங்க ரெண்டு பாசிபிலிட்டி வரும், இங்க ரெண்டு பாசிபிலிட்டி வரும், சோ அதனால அதை எடுக்கல. நெக்ஸ்ட் பார்க்கலாம். h lives immediately above f. so h lives immediately above f. இப்போ ஒரு பாசிபிலிட்டி இங்க கம்மி ஆயிடுச்சு, e lives immediately above b. so இங்க மறுபடியும் ரெண்டு பாசிபிலிட்டி அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் h lives any of the floor below d. so h lives any of the floor below d னா h க்கு மேல இங்க d பிளேஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இது பாசிபிலிட்டி தப்பு. அப்ப d இங்க வரலாம், இங்க வரலாம், பட் d இங்க வருமானா? இங்க வராது. இங்க எடுத்துட்டோம்னா d நமக்கு இமிடியேட் நெய்பர்ஸ் எடுத்துக்க முடியாது, eb. அப்போ d இங்க இல்ல இங்க, இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். only one person lives between d and a. d lives above a. அப்ப d lives above a னா அப்ப கண்டிப்பா இங்க தான் பாசிபிள், இங்க நம்ம எடுத்துக்கலாம். d lives above a. ரைட். சோ கண்டிஷன் satisfy. ஒருவேளை நம்ம d இங்க எடுத்துட்டோம்னா இங்க 1 person between d and a எடுக்க முடியாது. இங்க எடுத்துட்டோம்னா d and a one person எடுத்துக்கலாம், பட் e and b பிளேஸ் பண்ண முடியாது. அப்போ இதுதான் கண்டிஷன். நெக்ஸ்ட் அப்ப eb என்ன ஆகும்? so eb ன்றது இங்க வந்துரும், e lives immediately above b. so இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மென்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. கிளியரா? சோ क्वेश्चंस பார்க்கலாம். who amongst the following lives between b and g? b க்கும் g க்கும் நடுவுல இருக்காங்க d, that is option number 5.
Right, next one. Who lives on the floor immediately below D? Immediately below D yaruka? G, that is option number 1. Next one. Which of the following is true with respect to the given information? A lives on an even number floor. Yes, right, option number 1 is the answer. So இந்த மாதிரி option number 1ல நமக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா ரிமைனிங் எடுத்து நம்ம செக் பண்ண அவசியம் கிடையாது. ஈஸியா கொஞ்சம் அட்லீஸ்ட் டைம் சேவ் ஆகும் நமக்கு, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா F lives on floor number 5 கிடையாது. A lives immediately below C, அதுவும் கிடையாது. A lives immediately above H, அதுவும் கிடையாது. only one person lives between E and G, so அதுவும் கிடையாது. Next one. Who among the following live on floor number 5? Floor number 5, that is G, that is option number 1. Next one. How many people live between the floor on which D and C live? D and C live. How many people? 2 people, that is G and A. Option number 5. Next one. Next one. This is question. So, paakalam. Read the following information carefully and answer the question which follows, right? As per a recent survey, 85% of the workforce today is either actively looking for a job or open to talk to recruiters about relevant opportunities. Even the ones who are satisfied with their jobs, which of the following may be reason for the above mentioned results of the survey, right? So அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா above mentioned results of the survey ன்னு கேக்குறாங்க, பார்க்கலாம். Only a few people study for highly specialized courses in the country and they are always in demand as there is high skill gap in many organizations. So இதுக்கும் அதுக்கும் பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாங்க, which of the following may be a reason. So may be a reason, so இது கிடையாது. Next, as per a recent survey, more than 40% people today are dissatisfied with their jobs as there is a wide gap between what they study in the classroom as compared to the actual work they do. So இதுவும் வராது. Next, as employees today are of different age groups and backgrounds, it becomes difficult to the HR department to organize employment engagement activities to improve the job satisfaction. Right, இது வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்வே எடுக்கிறதுக்கான இது ஒரு ரீசனா இருக்கும். Next one, some people in the country take education loan for completing higher education and are expected to repay the loans themselves after they start working. So இது வராது. Next, as there is a wide array of opportunities today and headhunters are always seeking for professional people are not willing to let go of an opportunity to do something new and challenging. So இது வராது. அப்ப என்ன சொல்லலாம், ஆப்டா இருக்கிறது ஆப்ஷன் நம்பர் 3 தான். So option number 3 will be your answer, right? Next one. So next one, blood relation base பண்ணி கொடுத்திருக்காங்க. So பார்க்கலாம். So AY are brothers of K. So AY are brothers of what? K. Y is son of P. So Y is son of P na, P இங்க வரும். Next, P and S, right? So P and S. P is daughter of X. So P is daughter of X. அப்போ S வந்து male. Next one, M is father-in-law of S. M is father-in-law of S na, அப்போ X வந்து பாத்தீங்கன்னா female. Next one, Q is son of X. So Q is son of X, right? So Q is son of X. இதான் கொடுத்திருக்காங்க. How is Y related to M? Y related to M னா நமக்கு என்ன வரும்? Grandson, that is option number 2. Next one, how is K related to Q? K related to Q னா K க்கு gender இருக்கா? இல்ல. அப்ப என்ன ஒரு answer? Option number 2 cannot be determined. Next one, if J is brother of X, if J is brother of X, in case J வந்து பாத்தீங்கன்னா brother of X ஆ இருந்தா, then how is J related to Q? How is J related to Q னா அப்ப என்ன ஆகும்? மதரோட brother, அப்ப என்ன ஆகும் நமக்கு? uncle. That is option number 1 will be your answer. Clear? So இனி பார்த்த பேப்பர் எக்ஸ்பிளனேஷன்